Unit 1 number systemத்தில் உள்ள try these page number 16 அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு மொத்தம் 3 சம் கொடுத்துருக்காங்க. 116 multiply by 0.1 போட்டு இங்கே 116 divided by 10 into 1/10 அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 இது போட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போது இதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போடணும். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம போடணும். இப்போ நடுவில் ஒரு பாக்ஸாக இப்போ 110 multiply by 10 divided by 10 multiply by 1/10 எப்படி வந்துச்சுன்னா இப்போ 1.6 இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கனால 10 போட்டு இன்ட்டு 0.1 பாயிண்ட்க்கு அப்புறம் திரும்பி ஒரு நம்பர் இருக்கனால 10 போட்டிருக்கும். இப்போ 116 multiply by 1 என்னது 116 divided by multiply by 1 116 10 into 10 என்ன 100. இப்போ ரெண்டுத்தை டிவைட் பண்ணால் கீழே எத்தனை நம்பர் இருக்குது, மொத்தம் 2 நம்பர் இருக்குது. ஸோ நம்ம 2 நம்பர் மேலே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா இங்கே என்ன வரும் 1.16 அதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இப்போது செகண்ட் சம் பாயிண்ட்க்கு அப்புறம் அதே மாதிரி 1 தான் இருக்குது. ஸோ 116 டிவைடட் பை 10 into 1/100 116 multiply by 1 என்ன 116 10 into 100 இப்போது 100 into 10 எவ்வளோ 1000. அப்போ 100 into 10 1000. இப்போ 3 நம்பர் தள்ளி இங்கே பாயிண்ட் வரணும். இப்போ 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வந்துச்சுன்னா என்னது 0.116. இல்லை தேர்ட் சம் 11.6 multiply by 0.001 இப்போ 11.6க்கு 116 டிவைடட் பை 10 இன்ட்டு 1 பை பாயிண்ட்க்கு அப்புறம் 3 இருக்கனால 1000. அப்போது 116 வந்துச்சு டிவைடட் பை இப்போ இங்கே 1000 into 10 எவ்வளோ 1000 into 10 10,000 1000 into 10 10,000 வந்துச்சு. இப்போது 10,000 இப்போ 116 டிவைட் பை 10,000னா மேலே 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும் 0.016. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.